தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மணக்கோலத்தில் மணப்பெண் செய்த நெகிழ்ச்சி செயல் வைரலாகும் காணொளி. பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள கோர விபத்து, காவல்துறை அதிகாரிகள் உட்பட 7 பலி. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள், வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் விடுத்த மிரட்டல். முன்னாள் உலக குத்துச்சண்டை சாம்பியன் சுட்டு படுகொலை. அமெரிக்காவிற்கு பதிலடியை அறிவித்த கனடிய பிரதமர், செப்டம்பர் முதல் நடைமுறை. ஐபோன் தவணை கட்டணத்தை செலுத்த முடியாததால் 18 வயது மகன் உயிர் மாய்ப்பு, காப்பாற்ற முயன்ற பெற்றோரும் உயிரிழந்த சோகம். தொடர்பென விரிவான செய்திகள். தனது திருமண சடங்குகளுக்கு மத்தியிலும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு உடனடியாக முதலுதவி அளித்து காப்பாற்றிய மணமகளான இளம்பெண் மருத்துவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கேரள மாநில திருமண மண்டபத்தில் உணவளிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பெண் ஊழியர்களுக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டது. அதில் ஒருவருக்கு மூக்கில் இரத்த கசிவும் மற்றொருவருக்கு மயக்கமும் ஏற்பட்டது. மணமகள் ஒரு மருத்துவர் என்பதை அறிந்த உறவினர்கள் அவரை உதவிக்கு அழைத்தனர். மணக்கோலத்தில் இருந்த போதிலும் சடங்குகளை சற்று நேரம் நிறுத்தி வைத்துவிட்டு பாதிக்கப்பட்ட இருவருக்கும் அவர் உடனடியாக முறையான முதலுதவி சிகிச்சை அளித்தார். மருத்துவ பராமரிப்பை தொடர்ந்து 2 ஊழியர்களும் இயல்பு நிலைக்கு திரும்பினர். இச்சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில், ஒரு மருத்துவராக என் கடமையை மட்டுமே செய்தேன், அனைவரும் முதலுதவி குறித்த அடிப்படை அறிவை பெற்றிருப்பது அவசியம் என குறித்த மருத்துவர் எளிமையுடன் தெரிவித்துள்ளார். மில்ஸ்பரி அருகே A66 வீதியில் காவல்துறை வாகனம் மீது எதிர்த்திசையில் வந்த கார் மோதிய விபத்தில் 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மில்ஸ்பரேவிற்கு அருகிலுள்ள சவுத் பேங்க் பகுதியில் தவறான திசையில் வந்த வோக்ஸ்வேகன் பாசாட் காரொன்றை அதிகாரிகள் துரத்தி சென்றுள்ளனர். அப்போது பணியில் இருந்த காவல்துறை வாகனம் மீது அந்த கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிகாலை 3:40 மணியளவில் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து அவசர உதவி படையினர் விரைந்த போதிலும் 2 வாகனங்களிலும் இருந்த 7 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த காவல்துறை அதிகாரிகள் 37 வயதான மேத்யூ பிளேட்ஸ் மற்றும் 38 வயதான டேம் கிளப் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கிளீவ்லேண்ட் காவல்துறை தலைவர் விக்டோரியா ஃபுல்லர் தெரிவித்துள்ளார். அதன்போது காவல்துறை வாகனம் சரியான திசையிலேயே பயணித்ததாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை நடத்தைக்கான சுதந்திர அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும், விபத்தை தொடர்ந்து நார்மன்பி வீதிக்கு சஜ்லனுக்கு இடைப்பட்ட A66 வீதி தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 காவலர்கள் மற்றும் 5 பொதுமக்கள் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைவதாக புதிய பிரதமர் ஆண்டி ஃபெர்னாம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டாம் என வளைகுடா நாடுகளுக்கு ஈரானின் பாதுகாப்பு தலைவர் ரிசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீறி செயல்பட்டால் அவர்களின் நலன்களை இலக்கு வைத்து ஈரான் பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானை சுற்றியுள்ள நாடுகள் அமெரிக்காவின் இந்த பொருளாதார போரில் இணைந்தால் பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்மோஸ் நீரிணையில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியேறாது. அத்துடன் பாரசீக வளைகுடாவின் பிற எண்ணெய் ஏற்றுமதி பாதைகளையும் நாங்கள் இலக்கு வைப்போம் என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிராக பொருளாதார போரை தொடங்குமாறு அமெரிக்காவை இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவே தூண்டிவிட்டதாகவும் ரிசாய் குற்றம் சாட்டியுள்ளார். இத்திட்டம் குறித்து ட்ரம்ப் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டிய போதிலும் 2 முதல் 3 மாதங்கள் வரை இதனை சோதித்து பார்த்து பின்னர் அடுத்த 6 மாதங்களுக்கு நீட்டிப்பதா என்பதை முடிவு செய்யலாம் என இஸ்ரேலிய பிரதமர் அவரை சம்மதிக்க வைத்ததாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் உலக குத்துச்சண்டை சாம்பியனான ஜொலானி டெட்டே அவரது வீட்டு வாசலில் வைத்தே அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். 2007-2008 ஆண்டுகளில் WBF பிளைவெயிட் உலக சாம்பியன் பட்டத்தையும் 2017 முதல் 2019 வரை WBO பேண்டம் வெயிட் உலக சாம்பியன் பட்டத்தையும் ஜொலானி டெட்டே வென்றுள்ளார்.
2017 சிபோனிசோ கொன்யா என்பவரை எதிர்கொண்ட போட்டியில் வெறும் 11 வினாடிகளிலேயே அவரை வீழ்த்தி உலக தரத்திலான போட்டிகளில் மிக வேகமாக நாக் அவுட் வெற்றியை பதிவு செய்து கின்னஸ் சாதனையையும் படைத்திருந்தார். இச்சம்பவம் குறித்து தென்னாப்பிரிக்க விளையாட்டு கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஹெய்டன் மெக்கென்சி தெரிவிக்கையில், ஈஸ்டர்ன் கேப் நகரில் உள்ள டான்சேன் பகுதியில் அமைந்துள்ள தனது வீட்டிற்கு டெட்டே காரில் திரும்பியுள்ளார். வீட்டு வாயிலின் கதவு திறப்பதற்காக காரில் காத்திருந்த போது முகமூடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத இருவர் அவரை நோக்கி தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் படுகாயமடைந்த டெட்டே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் காரில் இருந்த 27 வயதுடைய இளம்பெண்ணும் பழுத்த காயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். நாட்டிற்கு பெருமை சேர்த்த சிறந்த விளையாட்டு வீரரை இழந்துவிட்டதாக கூறி அமைச்சர் தனது ஆழ்ந்த கண்டனத்தையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 8 முதல் அமெரிக்காவின் உலோகங்கள், லத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் பிற ஏனைய இறக்குமதி பொருட்களுக்கு கனடா வரி விதிக்கும் என கனடிய பிரதமர் மார்கானி அறிவித்துள்ளார். கனடிய பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 50% வரிகளுக்கு பதிலடியாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல நாட்கள் நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான சிக்கலான உறவு மேலும் மோசமடைந்துள்ளதுடன் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஒப்பந்தம் என அறியப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனடா மீதான ட்ரம்பின் புதிய வரிகள் வைன் மரத்திலான உபகரணங்கள், பால் பொருட்கள், சீமேந்து ஆடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட துறைகளை பாதிப்பதுடன் அமெரிக்காவிற்கான கனடாவின் சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதியையும் உள்ளடக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் ஹார்னி, கனடிய தொழிலாளர்கள், விவசாயிகள், குடும்பங்கள் மற்றும் வணிகங்களை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு ஈடாக கனடாவும் அதே அளவு வரி விதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் ஐபோன் தவணை கட்டணத்தை செலுத்த முடியாததால் தற்கொலைக்கு முயன்ற 18 வயது மகனை காப்பாற்ற சென்ற அவரது பெற்றோர் உட்பட 3 உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்ரபதி சம்பாஜி நகரை சேர்ந்த குணால் சந்த்ஹூடே என்ற இளைஞர் அண்மையில் தவணை முறையில் புதிய ஐபோன் ஒன்றை வாங்கியுள்ளார். எனினும் அதற்கான மாதாந்த தவணை கட்டணத்தை செலுத்துவதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வாடகை கார் ஓட்டுநராக பணியாற்றும் தனது தந்தையிடம் தவணை பணத்தை வழங்குமாறு மகன் கேட்டுள்ளார். குடும்பத்தின் நிதி நெருக்கடி காரணமாக அந்த பணத்தை வழங்க முடியாத நிலையில் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வியாழக்கிழமை காலை சுமார் 10 மணியளவில் குணால் அருகிலுள்ள கவுடியா மலையுச்சிக்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த அவரது தாய் சங்கீதா, தந்தை முரளிதர், உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர், கிராம மக்கள், போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக இளைஞருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பஞ்சாயத்து தலைவர் புதிய ஐபோன் ஒன்றை வாங்கித் தருவதாக உறுதியளித்த போதிலும் குணால் சமாதானம் அடையவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் மலையின் அடிவாரத்தில் இருந்த தந்தை முரளிதர் மகனிடம் நேரடியாக பேசுவதற்காக மலையின் மீது சென்றுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் குணால் மலையிலிருந்து குதிக்க முயன்றபோது அவரை காப்பாற்றுவதற்காக முரளிதர் ஓடி சென்று மகனின் கையை பிடித்துள்ளார். எனினும் இருவரும் நிலை தடுமாறி மலையிலிருந்து கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கணவர் மற்றும் மகன் கண்முன்னே உயிரிழந்ததை பார்த்த தாய் சங்கீதாவும் அதிர்ச்சியில் மலையிலிருந்து கீழே குதித்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சில நிமிடங்களுக்குள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.